இது என்ன பண்ணும் இப்போ? ரெண்டு பேரும் ஒடிக்கணும். எதுக்கு உரல் தான் ஒரே விட வச்சவே இல்ல வச்ச உடஞ்சிருது. ஓகே இப்ப பாருங்க பாருங்க யூஸ்ல போட்டு அடி ஓடி நான் கையில ஒடிச்சேன் அவ்வளவுதான். பாட்டு பாடிக்கொண்டே இந்த கரும்பு சாப்பிடும். கொஞ்சம் தூங்கிக்கோ. பாடுங்க, நான் பாடிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு இருக்கேன். எப்ப கல்யாணம் தான் படம் கல்யாணம், அவரு கல்யாணம் தான் எனக்கு கல்யாணம். பொண்ணுங்க யாராவது லவ் பண்றீங்கன்னா அவன் சிம்பு ஃபன்னான்னு கேளுங்க, ஏன்னா உன்னை விட்டே விட மாட்டான். நாக்கு அப்படி ஆட்டணும். பர்சனலா இருக்கும்போது ட்ரை பண்றேன். இது வந்து ஒரு சாதா பொங்கலை பார்த்தா அது வந்து சக்கரை பொங்கலாயிருதா, பிக்கப் லைனா கல்ல தொட்டா அது கரும்பாயிருதா. இது என்னப்பா கரும்பு இதா? நீங்க இத பாத்தே ஆரம்பியா? மொத்தமா இது பார்த்தேன்னு நான் புளிச்சு இல்ல அது இல்ல அப்புறம் தான் நிலா வரும். வேற டென்ஷன் ஆகுது. நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, பழமா இருக்கு. பண்ணுங்கயா எலும்பு கூட இந்த சோள காட்டு பொம்மை வேற சரி, அது என்ன போட்டிருக்கு? போட்டுருக்கு. அப்புறம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு? இது என்ன? அங்க வேசி தெரியலையே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு குமுதம் பொங்கல் கொண்டாட்டம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா, நம்ம எல்லாத்துக்கும் ட்ரெண்டிங் கப்பலா இருக்கக்கூடிய ராவணராமன் ஆசா கௌதா இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பொங்கல்னாலே வந்து எல்லாரும் ஒரே வைபா ஜாலியா தமிழர் கொண்டாட்டம் அப்படின்னு வந்து அதை கொண்டாடுவோம். பட் ஸ்டில் நீங்க வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் தமிழ் மக்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? குழம்பு போட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். குழம்பு போட தெரியுமா ஆஷாக்கு? அது என்னன்னே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமே. நீங்க போடுவீங்களா? அழகா அப்படியே வந்து ஆசாக்கு ஆஷாக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு எல்லாம் தெரியாது, என்ன மட்டும் விட்டுருங்க. நல்லா இருக்கு. எனக்கு வராது. எங்க நாக்கு அப்படி ஆட்டணும். நான் வந்து கை வச்சிருக்கேன், அவங்க வந்து பண்ணுவாங்க. நீங்க சவுண்ட் பண்ணுங்க. அப்படியா? என்ன இவ்ளோ ஜோரமா வரும்? நான் வந்து பர்சனலா இருக்கும்போது ட்ரை பண்றேன். நம்ம இன்னொரு வேணா ட்ரை பண்ணுவோம். ஆனா நீங்க உங்களுக்கு பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஓகே பண்றேன். ரெடியா? ரெடி? அவ்வளவுதான், குழம்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல வைபா. நீங்க எந்த ஊருனா? நான் மதுரை மேலூர். அதனாலதான் வந்திருக்கு குலவை ஆட்டோமேட்டிக்கா. ஆனா எனக்கு இவங்ககிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஆசை. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு சாதா பொங்கலை பார்த்தா அது வந்து சக்கரை பொங்கலாயிருதா? நீங்க பிக்கப் லைனா சொல்லிட்டு பண்ணுங்கன்ற மாதிரியே சொல்றாங்க. நீங்க கல்ல தொட்டா அது கரும்பாயிருதா? புரிஞ்சிச்சு. அவர் என்ன புரிஞ்சுதா? ஓகே. சோ இந்த மாதிரி எப்படி நீங்க எப்பயும் ஸ்வீட்டா இருக்கிறீங்க? ஏன்னா உங்க பேரை சொன்னாலே வந்து இந்த அந்த காலத்துல இந்த அம்மன் வந்து குடிச்ச அந்த கூழ் வந்து இனிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஏன் எப்படி இருக்கீங்க? மேபி எனக்கு யார் ஸ்வீட்டா இருப்பாங்களோ நான் அவங்களுக்கு மட்டும் ஸ்வீட்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால யோகிக்கு வந்து ஸ்வீட்டா இருந்திருக்கீங்க. நல்லா பேசுறாங்க, அதனால ஸ்வீட்டா இருக்கு. அதனால பிக்கப் லைன்ஸ்லாம் சொல்லி அடுத்து வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி குடுக்குறோம். நாங்க ஒன்னு சொல்லுவோம். அதுக்கு உங்களோட திறமை, வரைகிற திறமை என்னன்னு. நீங்க ரெண்டு பேரும் கலைஞர்கள் அப்படின்னு தெரியும். அதனால அந்த இவங்க வரைவாங்க. ஆக்சுவலி இவங்க
என்ன வரையணும்? போர் அடிக்கும் போல வரைவாங்க அவங்க. அப்படியா? யூ ஆர் ஆர்டிஸ்ட். ஆமா. நீங்க வரைய கூடாது. நீங்க தான் இல்ல இல்ல வரையணும். ஐயோ. ஆக்சுவலி ஆல்ரெடி நீங்க ஒரு ஆர்ட் தானே? ஆர்டிஸ்ட். ஓகே. கிடைக்கிற கேப்லலாம் ஐயோ. ஓகே. கண்ணாயிரம். என்ன வரைய அண்ணன் போறோம்? வந்து அதுல இருந்து வெளிய வரல. அப்படியா? ஓகே. ஆஷா தான் நல்ல ஆர்டிஸ்ட். நீங்க உங்களுக்கு வரைய தெரியாததுனால நீங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. நீங்க தான் வரையணும், ஆஷா கண்டுபிடிக்கணும். நான் வந்து உங்களுக்கு காட்டுட்டா அது என்ன வரையணும் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. நீ அப்படியா? அப்படியே காட்டலாம். ஐயோ. விட்டடி அண்ணன் விட்டடிக்கு ட்ரை பண்றாரு. இங்க எங்கேயாவது அது இருக்கா அப்படின்னு. இது காட்டுவீங்கல? ஆமா ஆமா. காட்டுவோம். நல்லா வரல சிரிப்பாங்களே. அது சொல்லல அது என்னது? அவர் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வேணாம். பானையா? ரெடி? அதுக்கும் நீ வரைஞ்சிட்டீங்களா? அவரே பார்த்து வேற சிரிச்சுக்கிறாரு. ஓகேவா? சிரிப்பா இருக்கு. ஊருக்குள்ள இத பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ? அதான். காட்டுவா. ஐயா. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுங்க, அவங்க காட்டாம. வாவ். இது என்ன? மாடு. இது மாடா? நான் கொசுக்கு இருக்கேன். அண்ணா நல்லா காசு. கொஞ்சம் வந்து இது பெருத்த கொசு. பிரெக்னன்ட்டான மாடுபா. ஆக்சுவலி இது வந்து கன்ஃபார்மா நம்ம பூமியில இருக்க மாடு இல்ல. ஐ மீன் ஏதோ வேற்று கிரகத்துல இப்படி ஒரு மாடு இருக்கு. பக்கத்து கேலக்சில இருந்து வந்திருக்கு அந்த மாதிரி. அடுத்து. அடுத்தா? என்ன? வாங்க. ஆ. என்னவா இருக்கும் ஆஷா? ஏதாச்சும் இதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அதான்டா. இல்ல அவங்க ஈஸியா வரைஞ்சிருவாரு. பிட் அடிக்கிறாரு. எங்க இருந்து இருக்கு பிட் அடிக்க? எதுவுமே இல்லையே. அந்த மாதிரி என்ன இருக்கும்? எப்பயும் வந்து இருட்டுனதுக்கு அப்புறம் தான் நிலா வரும். ஐயா நீங்க வேறயா? நல்லதா போடுங்க. நானாச்சும் யோசிப்பல. அப்படியே சும்மா இருட்டு அடுத்த தடவை நீ பேசினா அந்த நல்லா மாதிரி இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, பழமா இருக்கு. பெருசா பண்ணுங்கயா. நமக்கு இப்பெல்லாம் அந்த பொண்ணு கிடைக்கா கடைசி வரைக்கும். உண்மையை சொல்லிட்டாரு. நீங்க தானே சொன்னீங்க சிங்கிள் பசங்களா இருந்தா சிங்கிள் பசங்க சோல வரணும், அதாச்சும் இருக்கணும். பண்ணணும்ல. இப்படி பண்ணிட்டு தான் இப்போ தங்க தூரமா ஏறணும் நம்ம உட்காந்து. இந்த இது என்னப்பா? என்னது? கரும்பு இதா? இங்க இருந்து பார்த்தே வரைஞ்சியா? பாத்திரால மைண்ட யோசிச்சு ரொம்ப திங்க் அண்ணனோட பண்ணி கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி. இது என்ன? இதை பார்த்து என்ன மாதிரி தோணுது? ஃபுல்லா இது பொங்கல் பொங்குதா? மொத்தமா இதை பார்த்து என்ன தோணுது? அத பொங்கலோட செட்டப். அப்படியே சொல்றீங்க? ஆஷா ஆக்சுவலி பொங்கல் செட்டப் தான் பேரு. அப்படியா? அப்படியே எழுதி வச்சிருக்கோம். அப்படியே எழுதி. பாத்துறீங்களா? வாட் a genius ஆஷா. நோ. இங்கிலீஷ் எழுதிருக்கேமா? ஆமா. நான் இல்ல, சத்தியமா நான் பார்க்கல. பார்க்கல. அவங்க எப்பயும் நீதி நேர்மை நியாயம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் நான் புளிய இந்த இல்ல அது இல்ல இந்த அமீபா இது அத போர் அடிச்சு வந்துட்டேன். அது ஒண்ணும் இல்ல. மாடு கொஞ்சம் வந்து மாடோட வாலை இப்படி தான் இருக்கும். இந்த மாடோட வாலை இப்படி இப்பலாம் காட்டாதீங்க. பொங்கல் கடாங்கல வாங்க. ஓகே. இதை எப்படி நான் மாடுன்னு கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறாங்க. அந்த புள்ளி என்ன தெரியுமா? மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. ஆமா. அந்த Decorate இது. பண்ண மாடு. அடுத்து போயிடலாம். ஆத்தா அதெல்லாம் தெரியாதாத்தா? பரவாயில்ல, எனக்கு கண்டுபிடிக்கிறாங்களான்னு நான் பாக்குறேன். இதுக்கு எங்க நானே என்னத்த உங்க கிரியேட்டிவிட்டி. ஏன் கிரியேட்டிவிட்டி என்னத்த கிரியேட்டிவ்? ஆனா கடைசியா அவங்கள பழி வாங்கிடலாம். ஒண்ணு இருக்கு. இதை நான் எப்படி வரையில எனக்கும் தெரியல. சத்தியமா கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நான் அவங்க வந்து நான் எழுத மாட்டேன். இல்ல அவங்க ஒரு ஜீனியஸ்ல கன்ஃபார்மா கண்டுபிடிப்பீங்கல்ல. டீடைலிங்லாம் பாக்குறாங்க. உங்களுக்காக நான் பாருங்க எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இது அந்த பத்தம் நெட்டுவீங்கல்ல. வாவ் அண்ணன் பாருங்க, கண்டுபிடிக்க மாட்டேன் நீங்க. இந்த இடத்துல Actually நீங்க நான் நல்லா வரைஞ்சதுனால அதான். வேற இந்த கிடையாது. இடத்துல பாராட்ட வேண்டியது வந்து இல்ல நான் ஆர்வமா பாராட்டுவேன். அதையும் பார்த்து அதுதான் கண்டுபிடிச்சீங்க. எவ்வளவு அழகா வந்து நான் ஃபீல்ட் போட்டிருக்கேன், அது மேல வந்து நாத்து நட்டுருக்கேன். புரிய மாட்டேன் உங்களுக்கு. அதையும் பார்த்தா அது நாத்து நடுறது அது பார்த்தா தெரியுதா? பார்த்தா தெரியுதே. அது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல சொல்லுங்க. ஆனா see நான் கெஸ் இருந்தாலும் தான் நம்ம மாடு அப்ப பண்ணேன். அடுத்து பொங்கல்ன்றதுனால கண்டுபிடிச்சாங்க. அடுத்து வந்து எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கேன். அவர் சிரிக்காருங்க அங்க பாருங்களேன். ஃபைனல் சான்ஸ் வந்து ஆஷா கிட்ட. இன்னும் புதுசு ஃப்ரெஷ்ஷா போங்க. ஃப்ரெஷ்ஷா கட்டவும்
தெரிய மாட்டேங்குது. ஹே. இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. உங்களை வேற ஆரம்பத்திலேயே பயங்கரமான ஆர்டிஸ்ட்லாம் அண்ணன் பில்டப் கொடுத்துருக்காரு. ஆர்ட்டும் அவங்க தான், ஆர்டிஸ்டும் அவங்க தான். இது என்னது எலும்பு கூட இந்த சோளக்காட்டு பொம்மை. வேற வேற இல்ல. சோளக்காட்டு பொம்மை தான். அந்த இந்த வயல்ல எல்லாம் நடுவுல வைப்பாங்கல்ல, இந்த பூசணிக்காய் பறவைலாம் மண்டை. காக்கா பறவை மண்டை. அதுதானே. இன்னும் விட்டு எழுதுறீங்களா? இல்ல ஆரியனா? என்னது? அதே அதானப்பா அந்த ரெண்டு பொம்மை, பையன் பொண்ணு ரெண்டு. என்ன போட்டிருக்காங்க அவங்க? இது ட்ரெஸ் வாங்கறதுக்கு வந்து இது பொம்மை, ஜவுளி கடை பொம்மை. அங்க பொம்மை அது என்னது? ஜவுளி கடை. அவங்க என்ன போட்டிருக்காங்க? அவங்கதான் இவங்க. நீங்க இவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? வேற என்ன போட்ட மாதிரி இல்லையாங்க? என்ன போட்டிருக்காங்க? சொல்லு இப்போ. பட்டனா? நீ எழுத உடனே கரெக்டா எழுதலனாலும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன். நான் இவ்வளவு கரெக்டா எழுதிருக்கேன். நீ எழுதிட்டீங்களா? ஆரியே அப்படின்னா ராமா, ராவணாவா? என்னடா இது பொம்மை. சரி, அது என்ன போட்டிருக்கு? ட்ரெஸ் போட்டிருக்கு. அப்புறம் என்ன Dress போட்டிருக்கு? பேண்ட். இவங்க சுடிதார். இல்ல இது என்ன இது? இது வேஷ்டி. அங்க வேஷ்டி தெரியலையே. இது வேஷ்டியா? இது வேஷ்டிக்கு நடுவுல இப்படி ரெண்டு கோல் வந்து வச்சு டிசைன்லாம் போட்டுருக்காங்கனே. வேஷ்டி வேஷ்டி கொஞ்சம் design. மாடர்னா இருக்குனே. ஓகே. ராவண அண்ட் ஆஷா ரெண்டு பேரும் வந்துட்டு பொங்கலுக்கு ரெடியா மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க, வேஷ்டி சாரி. ஓகே. பொங்கலுக்கு வந்து ட்ரெடிஷனலா இருக்கிறாங்க. அது ஆறுனா ராவணராமோ, ஏன்னா ஆசாவோ. ஆஷாவும். கரெக்டா? அது ராவணன்னு, அது வந்து ஆஷா. எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க அவங்க பாருங்க. இந்த நேரத்துல அவங்க இல்ல எனக்கு பார்த்தவே தெரியும். எனக்கு மைண்டே ஓட மாட்டேங்குது. உண்மையா நான் கரெக்டா வரலையா? வரல. வரலையா? கரெக்டா வரல நீங்க. அவங்க கரெக்டா நீங்க கரெக்டா வரைஞ்சீங்களா? நான் எல்லாம் வரையல. நான் கரெக்டா தானே வரைஞ்சிருக்கேன். இத பார்த்தோன்னே தோணுச்சு ஜவுளி கடை பொம்மை. இந்த எனக்கு பொங்கலுக்கு போய் ட்ரெஸ் வாங்க போவோம். இல்லனா வந்து நாத்து நடுற மாதிரி இருந்துச்சா வயல்ல வைப்பாங்க அந்த பொம்மை. நான் அந்த மாதிரி யோசிச்சேன். அது எப்படி நீங்க வரைஞ்சது எல்லாமே நான் எப்படி கரெக்டா யோசிச்சேன் ஒரு இதுல? நீ ஜீனியஸ். நீ ஒரு ஆர்டிஸ்ட், ஜீனியஸ். கையில கத்தி கடப்பார ஏதாவது கொடுக்கவா? தயவு செஞ்சு கொடுங்களேன். கம்பு இந்த மாதிரி. ஓகே. சோ அப்செட் ஆகாதீங்க ஆஷா. நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்க அப்செட் ஆனா வேணாம். இல்ல நான் எதுவும் சொல்லல. சோ நெக்ஸ்ட் செஷன் என்ன அப்படின்னா, பொங்கல் அப்படின்னா அதுல கரும்பு இருக்கும். உங்களுக்காக ஒரு கரும்பு நாங்க வச்சிருக்கோம். அந்த கரும்பை நீங்க சாப்பிடணுமா? யார் சாப்பிடுறோம்? அதுவும் உடைச்சு சாப்பிடணும். அது எப்படி? நீங்க கையில உடைப்பீங்க, காலை வச்சு உடைப்பீங்க. ஓகே, கமான் ஆஷா. உடைங்க ஆஷா. இப்படி காலை வச்சு அது எப்படி உடைக்க முடியும்? ஏன்? இன்னொரு கரும்பு. இன்னொரு கரும்புக்கா? உடை, கமான் ஆஷா. அதுலயா? யூ கேன் டு இட். இது கொஞ்சம் குட்டியா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு, நல்லா கனமா கொடுங்க, அதான் ஆஷா உடைப்பாங்க. இது ரொம்ப கம்மியா இருக்குது, வேணாம். நல்லா கனமா. அவ்வளவுதான் இருக்கு. நல்லா கனமா இருக்கு. இது என்ன பண்ணும் இப்போ? ரெண்டு பேரும் உடைக்கணும். ரெண்டு பேரும் கிடையாது, ஒரு ஆள் தான். வெச்சிட்டு கால் இப்படி உடைக்கணும். உடையும். அப்படி இல்ல, ஒரே உடை. என்னங்க எதுவும் உடச்சு வச்சிருக்கீங்களா? என்ன வைக்கவே இல்ல, இப்படி வச்சா உடஞ்சிருது. ஓகே, இப்ப பாருங்க. அங்க பாருங்க, ஜூஸ் போட்டாங்க. ஜூஸே போட்டு கரும்பு கரை நல்லது இல்ல. ஓகே. இங்க இருக்கிற எல்லா கரும்பையும் கொஞ்சம் கொடுக்கறீங்களா? சேர்த்து கொடுக்குறீங்களா? இல்ல அவ்வளவு ஸ்ட்ராங்லாம் கிடையாது, நான் வீக் பாடி தான் கொடுங்க. அடி நானும் கையில உடைச்சேன், அவ்வளவுதான். என்னண்ணே? சோ இந்த ரெண்டு கரும்பையும் நீங்க வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எந்த பீஸ் உங்களுக்கு வேணும் எடுத்துக்கோங்க. பாட்டு பாடிக்கொண்டே இந்த கரும்பு சாப்பிடணும். அது எப்படி? கமான் ஆஷா, பாடுங்க ஆஷாமா. ஓகே. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? ஏதாவது தமிழ் பாட்டு கொடுங்க. தமிழோ. இது என்ன கரும்பு அப்படின்னா ஆஷா உடைச்ச கரும்பு. இவங்க வந்து அடிக்கடி ஏதோ ஒரு பாட்டு போட்டுட்டு இருப்பாரு. ஓகே. என்ன பாட்டு? வாயா ஏன் வீரா கண்ணு குள்ளி குள்ளி காஞ்சி கிடக்குது, வாயா ஏன் வீரா வலி வலி கொஞ்சம் நனைஞ்சு போகுது, ஏன் வீரா கையும் தோகை மேலே மலையடி போலவே. அவ்வளவுதான்.
ஓகே பாடிட்டேன் பாடவே இல்ல இல்லைங்க. நீங்க பாடிக்கிட்டே பாடுங்க. சாப்பிடணும். வாயா ஈழா ம். நெஞ்சுக்குள் கொள் கொள் ஆ. ஏங்க நீங்க என்ன வேணா பாடலாம். மூச்சு காத்துல மாறுதம் போல மாமா மாயே மாமா. மார்போடு சாஞ்சுக்கோ. கொஞ்சம் தூங்கிக்கோ. தப்பா எழுத விட்டுருங்க ப்ளீஸ். ஓகே சோ தூங்கிக்கோ. நானே ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி லிரிக் இல்ல சாஞ்சுக்கோ என்ன மேஞ்சுக்கோ நீ பாஞ்சுக்கோ நீ தானமா ராசாவே ஓ ரோசா பூ நான் தானே நெஞ்சில் என்ன நினைச்சுக்கோ. பாடுங்க, நான் பாடிட்டு இருக்கேன் நானு. நான் சாப்பிட்டு இருக்கேன். ஓகே நான் சாப்பிட்டே பாடணும்னு சொன்னாங்க. நான் சாப்பிடுறேன், நீ பாடு. இன்னும் ஒரு ஒற்றுமை. வேற லெவல். ஓகே ஆஷாவோட பிரெயின்லாம் இப்பதான் எக்ஸ்ட்ரீமா வேலை செய்யுது கரும்பு உள்ள போனோன்னு. பசியில இருந்திருக்கீங்களோ? அதுக்காக சொல்லுங்க. பிக்கப் லைன் அதுக்கு பசியில இருக்காங்க. ஆமா பொதுவா நான் இது உங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரிய மாட்டுது. என்ன ஆமா. ரியல் ஃபேஸ் உங்களுக்கு தெரியல. ஒரு அடி கொடுத்தாங்கன்னா தாங்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஆள். வாங்கிருக்கீங்களா? நான் ஸ்வீட் எல்லாம் கிடையாதுப்பா. அப்படியா? நான் ரகடான பொண்ணு. இல்ல யாரோ ஆரம்பத்துல நான் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு நீங்க நான் எங்க சொன்னேன்? இப்பெல்லாம் வந்த பையனை ஒரு நாள் ரோட்ல ஓட விட்டு அடிச்சாங்க பயங்கரமா. அந்த மாதிரி. அப்படியா? ம். பயங்கர கேடு. அடிச்சீங்களா? பயங்கர கேடு. அடிச்சீங்களா? ஒரு ஆள் அடிச்சது நான் வந்திருக்கோம். ஓட்டு போலதான் அப்படி ஓட்டு அடிச்சுக்கிட்டு டேய். அதிகமா இவங்க தான் அடி வாங்கியிருக்காங்க. அதான் அண்ணா Okay. எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல அப்படிதான். அப்படிதான். ஓகே சோ அப்போலாம் போலனா போல விட்டுருந்தா கொலை அந்த மாதிரி. ஓகே அப்பனா ரெண்டு பேருக்கும் அந்த கரும்பு கொடுங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டேய், டேய், டேய். ஆஷா கையில கரும்பு இருக்கு. ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறீங்க. நாங்க அதை பார்க்க அவங்க போறோம். அடிக்க மாட்டாங்க, நான் தான் அடிப்பேன். அப்படி எங்க அடிக்க பாப்போம்? அடிச்சிருவீங்களா நீங்க அண்ணனை? டேய், அடுத்துதான் அப்படிலாம் சொல்லாதடா. நீ பாட்டு உசுப்பேத்தி விடுத்த அண்ணன் ஊருக்கு சும்மா அடிச்சாலே வலிக்கும். கரும்பு வச்சு நான் அடிச்சு. சொல்லி அடிக்க மாட்டேன். ஆ. அடிச்சிட்டு வலிக்குதா இன்னும் வலிக்கலையா, வலிக்கல அண்ணன். வலிக்கலைன்னா jerk இன்னும் வாங்குறாரு. ஜோரா அடிப்பேன். இல்ல, ஓகே லொகேஷன் பாக்குறாங்க. லொகேஷன் பாக்குறீங்களானே? அடி வாங்குறதுக்கா? ஓகே தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக வந்து குமுதம் பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப அழகா ரெண்டு பேரும் பண்ணி கொடுத்தீங்க. அதுவும் உங்க ரெண்டு பேரும் இங்க கூப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அப்படியே உங்க வாயால மக்களுக்கு ஹாப்பி பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இத்துடன் நம்ம வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த வருடம் நல்ல சிறப்பான ஒரு பொங்கலா நம்ம பார்க்கலாம். அண்ணே உங்களுக்கு எப்படின்னா? ஐயா, எங்க தளபதி எங்களோட எஸ்டிஆர் இருக்காருல்ல, எஸ்டிஆருக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அப்பதான் கல்யாணம். அப்படியா? அவர் கல்யாணம் ஆகாது, எனக்கு கல்யாணம் ஆகாது. நம்பிக்கை இருக்கு. அண்ணே என்ன சப்போஸ் அவர் கல்யாணம் ஆனா கூட எஸ்டிஎஸ் சூர்யாக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அவர் தான் எனக்கு. அப்படி மாத்திப்பீங்க? இல்ல, இப்போதைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே இப்பதான் வந்து ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். போய் கமிட்மெண்ட் இதுக்குலாம் போயிட்டு இருக்கேன். ஜாலியா ஓகே எல்லா கூட ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு ஜாலியா இருக்கு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.